எல்லாரும் வந்தாச்சா? யோ பப்பாலே, நாங்க எல்லாரும் வந்தாச்சு. நீ எதுக்கு வர சொன்ன அதை சொல்லு. யோ ஓனரே, புது வருஷம் வந்து ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள நான் மீட்டிங் கூட்டி அங்க உயிர் எடுக்கிறேன். என்ன மேட்ரு? புது வருஷம் வந்ததாலதாப்பா உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். இப்ப என்ன வீடு வாடகை ஏத்த போற அதானே? என்னப்பா நீங்க தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமா ஓனர், உங்களை எல்லாம் தப்பா தான் புரிஞ்சிருக்காங்க. அது தப்பு நீங்க நினைக்காதீங்க, அதுதான் கரெக்ட். இப்ப நான் சொன்னதை தப்புன்றியா சரின்றியா? அது வந்து நீங்க சொல்றது எல்லாமே தப்பு தாங்கறேன். என்னப்பா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறீங்க? யோ என்னன்னு சொல்லி தொலையா, சும்மா எதுவும் சொல்லாம வாயிலும் அப்படியே குத்த போறேன். சரி சரி, நியூ இயர் அதுவுமா உங்க யாருக்கிட்டயுமே ஆர்கியூமெண்ட் பண்ற மாதிரி இல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வேற என்ன ஓனர், கரெக்ட் எது தப்பு எதுன்னு சொல்ல போறீங்களா? அதுவும் இல்லப்பா. யோ அப்புறம் கையில கிடைத்து கொடுத்து தூக்கி அடிச்சுட்டு போறேன். சும்மா என்னன்னு சொல்லி தொலையா, எதுவுமே சொல்ல மாட்டேன். என்னதான் சொல்ல வந்துக்கிற? ஐயோ, இந்த வருஷத்துல இருந்து வாடகை வாடகை ஏத்த போற அதானே தெரியுமே. ஐயோ முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சொல்லியா, சொல்றேன்னு என்ன சொல்ல போற? நீங்க சொல்லுங்க அங்கிள், நான் கேக்குறேன். நீங்க சொல்லுங்க, நான் கேக்குறேன். ஏய், அவர் ஏதோ சொல்ல வர்றாருல, சொல்ல விடுங்க. நாங்க சொல்லிந்தாங்கறோம். எங்க சொல்றான் அந்த ஆளு? எங்க இத வந்து ஏய், அவங்க ஏங்கன்னு சொல்ல வரலடா, எங்கன்னு சொல்ல வராங்க. நீ அதுக்குள்ள ஓவரா பண்ணாத, நீ சொல்லுமா. ஐயோ, என்னையே சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே, அவர்தான் சொல்ல விடுங்க. ஐயோ அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்றத கேளுங்க. நியூ இயர் அதுவுமா நான் ஒரு ரிசர்வேஷன் எடுத்திருக்கேன். ரிசர்வேஷனா? யோ அது ரெசல்யூஷனியா? என்னன்னு சொல்லி தொலையா, சும்மா வெறுப்பாத்தாத. ஐயோ அது இல்லப்பா, வாடகை வாங்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஜாலி ஜாலி. ஓனர் ஓனர் என்ன முழுசா சொல்ல விடுங்கப்பா. வாடகை வாங்க மாட்டேன்னா இனிமே வாடகை கம்மியா வாங்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன். அதானே பார்த்தேன், இந்த ஆளாவது திருந்தத்தாவது. சரி பரவாயில்ல இருக்கட்டும். நான் ஒரு முடிவு எடுத்த மாதிரி நியூ இயர் அதுவுமா நீங்க எல்லாம் ஒரு முடிவு எடுங்க. எல்லாம் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. சரிப்பா நான் வரேன். போய் கேட்டு தெரியாதா? டேய், அந்த ஆள் கிடக்குறான் பைத்தியக்காரன். வருஷம் அந்த ஆள் சொல்றான், அந்த ஆள் ஃபாலோ பண்றானா? நம்மளால எடுக்க முடியாது. நீங்க எல்லாம் ரெசல்யூஷன் எடுத்து ஃபாலோ பண்றது என்னமோ கஷ்டம் தான், நாங்க ரெசல்யூஷன் எடுத்து ஃபாலோ பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். ஏங்க என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? இதுக்காகவே ஒரு சில விஷயத்தை நாங்க எல்லாருமே ஃபாலோ பண்றோம், உங்களையும் சேர்த்து ஃபாலோ பண்றோம். பாருங்க, வழி விடுங்க, நான் ஃபாலோ பண்றேன். ஹலோ, நீங்க எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? நான் உங்களை ஃபாலோ பண்ணி நீங்க என்னங்க எங்களை ஃபாலோ பண்றது? நாங்க எல்லாருமே சேர்ந்து நாங்க உங்களை ஃபாலோ ஃபாலோ பண்றோம். மச்சான், ஏதாச்சும் ஒரு கெட்ட பழத்தை விட்டு ஒரு ரிசல்யூஷன் எடுக்கலாம் பார்த்தா எந்த கெட்ட பழக்கமே எனக்கு இல்லையாடா? ஏங்க அது எப்படிங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருக்கலாம் ஒரு பழக்கமாங்க? ஏய் அது கண்ணுடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணு நம்ம ரெசல்யூஷன் எடுக்கணும்னு சபதம் போட்டுருக்கோம். கண்டிப்பா அதை ஒன்று எடுத்தே ஆகணும். டேய், நீ மட்டும் இல்ல, நானும் எடுக்கணும். என்னத்த? அது வந்து அப்புறம் சொல்றேன். நானும் எடுக்கணும்டா. ஏய் ஃபர்ஸ்ட் குடுத்துட்டே இல்ல கூட எடுக்க சொல்றேன் அவனை. அப்புறம் மச்சான், ஏன் மச்சான் சிரிக்கிறா? சிரிக்கிறனா? அழுதுக்கிறேன்டா. ஏண்டா என்னாச்சு? அந்த ஆடு கிடக்குற நஷ்டம்டா. இவன் யாரா அடிக்க போறான்? ஆடு வெட்டுறா? ஆடு வெட்டுறதுலடா, ஆடு கிடக்காரன்டா. அனியா உன்னை அடிச்சான்? மச்சான், நான் போய் உன் கடையில எல்லா விதமான சொல்யூஷன் இருக்குதான்னு கேட்டேன். அவனும் இருக்குதுன்னு சொன்னான். அப்போ ஒரு 6 லிட்டர் ரெசல்யூஷன் குடுறான்னு சொன்னேன். அஷ்டாண்டா. மச்சான் உன்னை அடிச்சிட்டு கூடாது, வெட்டி இருக்கணும். அவன்கிட்ட என்ன கேட்ட? ரெசல்யூஷன் கேட்டியா? என்ன நீ போய் கேட்டியா? வாங்கடா போய் கேக்கலாம். மச்சான், அந்த ஆள நான் அடிச்சு விட்டுறான், வெட்டி புழக்க சொல்றான் அவனை. வரடா இருடா. ரெண்டு பேரும் இங்க நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, நீ வேற ரெசல்யூஷன் எடுக்கணும்னு சொல்லிட்ட, அதான் என்ன எடுக்கலாம்னு யோசிச்சு. ஏன் உங்க ரெண்டு பேர்கிட்ட எந்த கெட்ட பழக்கமே இல்லையா என்ன? அதை விட்டுதான் ரெசல்யூஷன் எடுக்கலாம்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்கிட்ட நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு, அதில் எதை விடலான்னு தெரியல. பேசாம பசங்களுக்கு நானா வாண்டடா மெசேஜ் பண்ணுவேன், அதை விட்டுறலாமா? நான் ஆஃபீஸில் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு சத்தமாக சிரிச்சு பேசுவேன், அந்த பழக்கத்தை விட்டுருவா. அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல நான் போஸ்ட் போட்ட உடனே நானே வேறொரு ஃபேக் ஐடியில இருந்து நீங்க செம்ம சூப்பரா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்க, அழகா இருக்கீங்கன்னு டெக்ஸ்ட் பண்ணுவேன், அதை விட்டுறலாமா? ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனால் நல்லா சாப்பிட்டு பில்லு கட்டாமல் எஸ்கேப் ஆயிடுவேன், அந்த பழக்கத்தை விட்டுருவா. நான் கமிட்டட் தான், ஆனா என்கிட்ட பேசுற பசங்க எல்லார்கிட்டையும் நான் சிங்கிள்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கேன், அதை விட்டுறலாமா? இது வரைக்கும் 10 பேரை லவ் பண்ணி 10 தடவை பிரேக்கப் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் பிரேக்கப் பண்ணும்போது இதான் ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ணியிருக்கேன்னு அப்படின்னு பச்சையா போய் சொல்வேன். பேசாம அந்த கெட்ட பழக்கத்தை விட்டுருவா. ஏய், என்னடி இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி? சீ, நீங்களும் உங்க ரெசல்யூஷனும் என்னமோ பண்ணி தொலைங்க. ஆள் இல்ல ஆத்தங்கற, அதுக்கு இப்போ இன்னாங்கற. நீங்க என்ன பண்றீங்க? என்னங்க என்ன பார்த்து என்ன பண்றீங்கன்னு கேக்குறீங்க? நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், பல வருஷமா அரியர் எக்ஸாம் எழுதுறேன், இருந்தாலும் என்னால பாஸ் பண்ண முடியல. ஏன்
ஏன்னா நான் தான் எக்ஸாம் இதே போறது இல்லையே. ஏங்க எக்ஸாம் போய் எழுதாம எப்படிங்க அரியர் கிளியர் பண்ண முடியும்? ஆனா போங்க நீங்க வேற. அப்படிதான் 10-15 வாட்டி போய் எழுத போயிட்டேன், ஆனாலும் ஃபெயில் ஆயிட்டேன். ஆனா இந்த வருஷம் அப்படி இல்லை, எப்படியாவது படிச்சு பாஸ் ஆயிடுவேன். அதுதான் இந்த வருஷத்தோட ரெசல்யூஷனே. ரெசல்யூஷன் இருக்கட்டும், ஆனா இப்படி கதை புக்கை படிச்சு எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க? ஏங்க எப்படி எக்ஸாம் ஆளுக்கு போய் கதை தான் எழுத போறேன், அதுக்கு ஏன் ஏதோ ஒரு கதை எழுதிக்கிட்டு? அதுக்கு தான் இந்த புக்ல இருக்கிற கதையை படிச்சுட்டு போய் எழுத போறேன். எப்படி? சூப்பருங்க. இந்தாங்க, நல்லா படிச்சு அரியர் கிளியர் பண்ணி வேலைக்கு போய் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகணும். ஆல் தி பெஸ்ட். கல்யாணம் தானே பண்ணிடுறேன். காதலினும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான். எங்க ஒரு நிமிஷம். என்னாச்சு? எங்க என்கிட்ட இருக்க ஒரே ஒரு கெட்ட பழக்கம், நான் பிறந்ததுலேருந்து, ஐ மீன் நான் குட்டியா இருந்ததுலேருந்து, ஐ மீன் எங்க அம்மா என்னை பெத்ததுலேருந்து, ஐ மீன். ஐயோ, எத்தனை மீனுங்க? ஏன் உங்களுக்கு மீன் பிடிக்காதா? நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க, நீங்க ரெசல்யூஷன் எடுக்க சொன்னீங்கல்ல, இந்த வருஷம் நான் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறந்ததுல இருந்து சிங்கிளாவே இருக்கேன். சோ இந்த வருஷம் மிங்கிள் ஆவற, ஒண்ணு சேர்ந்து கமிட் ஆக போறேன்னு சொன்னீங்க. சிங்கிள் மிங்கிள் பா, வேற லெவலுங்க. சரி, ஆனா அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு இல்லைங்க, நான் வந்து ஒரு அழகான பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். சோ உங்ககிட்ட வந்து ரிகர்சல் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஓ சரி, சொல்லுங்க. காதல்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் கவிதை. சோ கவிதை சொல்லி கரெக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓ கவிதா, சரி சொல்லுங்க. ஓகே. எங்க போறீங்க? எங்க எங்கேயும் போலங்க, ஒரு பொசிஷன்ல நின்னுக்கிறேன். அப்படியே டர்ன் பண்ணி. சரி. ஓகே சொல்லட்டுமா? சொல்லுங்க. ரெடி? ஓகே ஸ்டார்ட். அன்பே 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 கொல்லாதே, நான் லவ் சொன்ன வந்தா என்னை விட்டு செல்லாதே. அது சொல்லட்டுமா? அப்புறம் என் காதலுக்கு கூட ரெஸ்பெக்ட், நான் தாண்டி போ ஹஸ்பண்ட். சூப்பருங்க. ஒண்ணு பண்ணுங்க, இதே கவிதையை இப்படியே போய் அந்த பொண்ணு கிட்ட சொல்லுங்க. உடனே மிங்கிள் ஆக போறீங்க. ஓகே டீலா? ஆல் தி பெஸ்ட். போங்க. இந்த வருஷத்தோட நான் மிங்கிள்ரா. தோ வரடி. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்படி பண்ணுவோம். ஐயோ, நல்லா வரும். இவங்க என்ன கிறுக்குத்தனம் பண்ணிருக்காங்க? கேப்போமா வேணாமா? சரி கேப்போம். ஹலோ, இந்த சோஃபாவை எதுக்கு தள்ளிட்டு இருக்கீங்க? சோபாவை தள்ளி இல்லைங்க, எக்ஸசைஸ் பண்ணி ஜிம் பண்ணி வின் பண்ண போறேன். எக்ஸசைஸ் சோஃபாவை தள்ளி வின் பண்ண போறீங்க? என்ன வின் பண்ண போறீங்க? மிஸ் இந்தியா. ஓ சூப்பர். இதுதான் இந்த வருஷத்தோட எனது ரெசல்யூஷன். பாத்தீங்களா, ரெசல்யூஷன் காரங்களா பிடிச்சிட்டீங்களா? நீங்க வரீங்களா? இல்ல இல்ல இல்ல, நீங்க பண்ணுங்க, கண்டினியூ பண்ணி என்னோட வாழ்த்துக்கள். கடைக்கா வரீங்க? ஆமா கடைக்கு. மரபு முட்டி பால் வாங்கிட்டு வரீங்களா? ஓகே. உடம்பேத்தேன். உடம்பு கண்டினியூ பண்ணுங்க. பைத்தியங்களா இருக்கு. இங்க யாராச்சும் இருக்காங்களா? கடவுளே. இந்த நேரம் கட் ஐயோ, என்னங்க பண்றீங்க? இல்லைங்க, நீங்க தான் நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுக்க சொன்னீங்களா? ஆமா, அதான் இப்படியே பாடி பாடி போய் பிச்சை எடுக்க போறீங்களா? அது இல்லைங்க, சன்சிங்கர்ல போய் பாடி வின் பண்ணலாம்னு இருக்கீங்க. அப்படியே போய் படத்துக்கு போய் பாடலாம்னு இருக்கேன். சூப்பருங்க. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, இப்படியே பாடுறீங்க, 8 கட்டையில எகிற போகுது. சரிங்க, என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூங்க. ஹலோ பாலே, ஏதாச்சும் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும்டா. உன்ட்ட என்னடா இருக்கு கெட்ட பழக்கம்? அதுக்கெல்லாம் எதிராக நம்ம கிட்ட காசு ஒண்ணுமே இல்லையே. ஆமா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஏங்க, நியூ இயர் ரெசல்யூஷன் நீங்க தானே எடுக்க சொன்னீங்க. ஆமா. அப்ப ஏதாச்சும் ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும்ல. ஆமா, எங்களுக்கு தான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லையே. நல்லதானங்க. அதத்தான் இருந்தாலும் நீங்க சொல்லிட்டீங்க, ஒரு ரெசல்யூஷன் வச்சு எடுத்தே ஆகணுமா இல்லையா? அதத்தான் என்ன யோசிச்சுட்டு இருக்கோம். ஐடியா மச்சான், ஏதாச்சும் ஒரு கெட்ட பழக்கத்தை கத்துக்கிட்டு அதை ஒரு வருஷமா மெயின்டைன் பண்ணி அடுத்த நியூ இயர் ரெசல்யூஷனுக்கு அதை விட்டுருவோம். சூப்பர்ரா. முதல்ல நம்ம ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை கத்துக்கணும், அப்பதான் விட முடியும். சோ அதனால உள்ள போனா பசங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட கெட்ட பழக்கத்தை கத்துக்கிட்டு அடுத்த வருஷம் விட்டுறோம். நாங்க ஏதாச்சும் கெட்ட பழக்கம் பண்ணிட்டு நாளைக்கு சாயங்காலம் வெளியே வரோம், நீங்க வெயிட் பண்ணுங்க. மச்சான் எங்கடா இருக்கீங்க? பைத்தியம். ஏமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, நியூ இயர்க்கு எல்லாருமே ரெசல்யூஷன் எடுத்தாங்கல்ல, நீ ஏதாச்சும் எடுத்தியா? இந்த வீட்ல இருக்கிற எல்லாத்தோட சகவாசி முதல்ல நிப்பாட்டு போடும். இங்க இருக்கிற பசங்க பொண்ணுங்க யார்கிட்டயும் பேச போறதே இல்ல. இதான் என் ரெசல்யூஷன். சூப்பர்மா, கை கொடு. ரொம்ப நல்லது, இப்படி இரு, அப்பதான் நல்லா வருவ. தேங்க்யூ. இங்கதான் இருக்கீங்களா?
ஏங்க அந்த பசங்களுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் கெட்ட பழக்கம் சொல்லுங்களேன். அப்படி இல்லைன்னா ஓனர் உங்களுக்கு தெரிஞ்ச கெட்ட பழக்கம் தான் சொல்லுங்க, பார்த்து பண்ணிக்கலாம். எனக்கா உன்னை ஐயோ எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் தெரியும், நான் சொல்றேன். ஒண்ணு பண்ணுங்க, இவரோட சகவாசத்தை நீங்களும் உங்களோட சகவாசத்தை இவரும் நிப்பாட்டுங்க. ஒருத்தர் பேசி காட்டுங்க. டேய் இனிமே என்கிட்ட பேசாத. நீ என்கிட்ட பேசாத, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நான் பேச மாட்டேன், நீ என்கிட்ட பேசாத. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நீ என்கிட்ட பேசாத. டேய் நான் பேசுறேன்டா, நீ பேசாத. நான் பேசணும், நீ என்கிட்ட பேசக்கூடாது. ஐயோ, ரெண்டு நீ பேசணும், நான் உன்கிட்ட பேச மாட்டேன். ஆமா, 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 போயிடலாம். நான் பேச மாட்டேன்.